வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்வதேச காற்றாடி திருவிழா தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச காற்றாடி திருவிழா இது வந்து குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றங்கரையில் தொடங்கியிருக்காங்க. இதில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும் ஜெர்மனியுடைய பிரதமரான ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை தொடங்கி வைத்திருக்காங்க. ஆக்சுவலி ஜெர்மனியுடைய சான்சலர் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போது இதையும் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த சர்வதேச காற்றாடி திருவிழாவில் 50 நாடுகளை சேர்ந்த 135 சர்வதேச காற்றாடி வீரர்கள் பங்கேற்கிறாங்க. அடுத்தது, சுயமரியாதை திருவிழா தற்போது எந்த கோயிலில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சோம்நாத் கோயில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சோம்நாத் கோயிலில் சுயமரியாதை திருவிழா வந்து நடைபெற்றது. சோம்நாத் கோயிலுடைய 1000 ஆண்டுகால மீட்சியை குறிக்கிற வகையில் தான் இந்த சுயமரியாதை திருவிழா நடைபெற்றது. இந்த கோயில் மீது 1026ஆவது ஆண்டில் கஜினி முகமது இவர் வந்து முதல் முறையாக தாக்குதல் நடத்தியிருந்தார். இந்த தாக்குதல் நடைபெற்று 1000ஆவது ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதனால தான் இந்த ஆண்டை வந்து சுயமரியாதை திருவிழா அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு கொண்டாடுறாங்க அதை. அப்புறம் இது கஜினி முகமது தாக்குனதுக்கப்புறம் 1951ஆவது ஆண்டு தான் மீண்டும் இந்த கோயில் வந்து கட்டி எழுப்பப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதில் மொத்தமே பார்த்திங்கன்னா 6 புத்தகங்களுடைய காம்போ வெறும் 3499 ரூபா மட்டும்தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதை ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸுமே சேர்த்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான உங்களுக்கு தேவைப்படுற தகவல்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்திய மொழிகளுக்கான சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் இதை தொடங்கி வைத்திருந்தார். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, ஹெத்தை அம்மன் திருவிழா எந்த இன மக்களால் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் படுகர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹெத்தை அம்மன் திருவிழா இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற படுகர் இன மக்கள் கொண்டாடுற ஒரு பிரபலமான திருவிழா. இங்கே வாழ்கிற படுகர் சமுதாய மக்கள் இந்த பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுறாங்க. படுகர் சமுதாய மக்களுடைய குலதெய்வமாக ஹெத்தை அம்மன் இவங்க தான் இருக்காங்க. இது அவங்களுடைய முன்னோரை நினைவு கூர்ந்து வழிபடுற ஒரு திருவிழாகவும் இருக்குது. அடுத்தது, ஆஷா வேன் என்ற நடமாடும் புற்றுநோய் கண்டறியும் வாகனத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆஷா வேன் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா புற்றுநோயை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த புற்றுநோய் கண்காணிக்கிறதுக்கான அனைத்து விதமான மருத்துவ கருவிகளும் இந்த வேனில் பொருத்தியிருக்காங்க. 10 வகையான புற்றுநோய்கள் இதற்கான பரிசோதனைகள் எல்லாமே இதில் மேற்கொள்ள முடியும். இப்போ மார்பக புற்றுநோய், அதே மாதிரி கருப்பை வாய் புற்றுநோய், இந்த மாதிரி 10 வகையான புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை இந்த ஒரு வேன்லேயே மேற்கொள்ள முடியும். இந்த வேன் பார்த்திங்கன்னா மக்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று பரிசோதனை நடத்தும். அடுத்தது, பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டேனில் மெத்வதேவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரிஸ்பேன் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டி இதில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது ரஷ்ய வீரரான டேனில் மெத்வதேவ் அப்படிங்கிறவர். மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது பெலாரஸ் வீராங்கனையான அரினா சப்லென்கா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரிஸ்பேன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 75வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ரயில்வே அணி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 75வது தேசிய பேஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றதும் ரயில்வே அணி தான். அதே மாதிரி மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றதும் ரயில்வே அணி தான். இந்த போட்டி நம்ம சென்னையில் தான் நடைபெற்றது. சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதை நடத்தின அமைப்பு இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் மற்றும் எஸ்டிஏடி அப்படிங்கிறது
நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது சர்வதேச அளவில் அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலும் அதிக ரன்கள் அடித்த வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். இப்போ வரைக்கும் அவர் தான் முதல் இடத்துல இருக்கார். சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்குமே சர்வதேச அளவில் ரொம்ப அதிகமான ரன்கள் எடுத்தது அவராக தான் இருக்கார். அப்போ முதல் இடத்துல இருக்கிறது சச்சின் டெண்டுல்கர். அவர் வந்து 34,357 ரன்களோட முதல் இடத்துல இருக்கார். இப்போது இரண்டாவது இடத்துல விராட் கோலி வந்திருக்காரு. அதனால தான் இது இப்போ நியூஸில் இருக்குது. விராட் கோலி பார்த்திங்கன்னா 28,068 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. அப்போது விராட் கோலி இப்போ இதன் மூலமாக இரண்டாவது இடம் வந்து பிடித்திருக்காங்க. இதன் மூலம் இலங்கை வீரரான குமார் சங்கரா அவருடைய சாதனையை அவர் முறியடிச்சிருக்காரு. குமார் சங்கரா பார்த்திங்கன்னா 28,016 ரன்கள் எடுத்தது தான் இது வரைக்கும் உலக அளவில் இரண்டாவது இடத்துல இருந்ததாக இருந்தது. இப்போ விராட் கோலி அதையும் தாண்டி அதிகமான ரன்கள் எடுத்து விராட் கோலி இரண்டாவது இடத்துல வந்துட்டார். அடுத்த முக்கிய தினங்கள் அயலக தமிழர் தினம். இது வந்து ஜனவரி 12ஆம் தேதி. இதற்காக அயலக தமிழர் தின விழா இது வந்து சென்னையில் நடைபெற்றது. நந்தம்பாக்கத்தில் சென்னை வர்த்தக மையம் இருக்குது, அங்கே தான் இது நடைபெற்றது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இது வந்து 2021ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அயலக தமிழர்களுக்கான ஒரு திட்டம் வேர்களை தேடி திட்டம் இது 2023ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அயலக தமிழ் மக்கள் இருக்காங்கள்ல அவங்கள மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டுடைய சிறப்புகளை பற்றி அவங்களுக்கு சுற்றுலா காமிக்கிறது தான். இப்போ மாமல்லபுரம், அப்புறம் வந்து முக்கியமான தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரிப்பட்ட இடங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இதுதான் வந்து தமிழருடைய பாரம்பரிய இடங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காட்டி கொடுக்கிறது. அடுத்தது எனது கிராமம் திட்டம் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி இதே அயலக தமிழர் தினம் அன்னைக்கு தொடங்கியிருந்தாங்க. இதன் அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்களுடைய சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக நிதி வழங்குகிற ஒரு திட்டம் தான் எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது தேசிய இளைஞர் தினம். இது வந்து ஜனவரி 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒன்னையே உணர்வி உலகை உயர்த்து அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் இக்னைட் த செல்ஃப் இம்பேக்ட் த வேர்ல்டு அப்படிங்கிறது தான். இது விவேகானந்தருடைய பிறந்தநாள். 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தர் பிறந்தார். இவர் கொல்கத்தாவில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது தான். அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். சர்வதேச காற்றாடி திருவிழா தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது சுயமரியாதை திருவிழா தற்போது எந்த கோயிலில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சோம்நாத் கோயில். அடுத்தது இந்திய மொழிகளுக்கான சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது ஹெத்தை அம்மன் திருவிழா எந்த இன மக்களால் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் படுகர். அடுத்தது ஆஷாவான் நடமாடும் புற்றுநோய் கண்டறியும் வாகனத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டேனில் மெத்வதேவ். அடுத்தது 75வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ரயில்வே அணி. அடுத்தது சர்வதேச அளவில் அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலும் அதிக ரன்கள் அடித்த வீரர் யார்? இதில் முதலிடத்தில் இருக்கிறது சச்சின் டெண்டுல்கர். இரண்டாவது இடத்துல தான் இப்போ விராட் கோலி வந்திருக்காரு. ஓகே, அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் ராகஹாசி தங்காடி போர் அப்படிங்கிறது தான். இது வந்து போன ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இன்றைக்கி ஒரு கேள்வி, இதுவுமே போன ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான், அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ராய்காட், ஆப்ஷன் பி சூரட், ஆப்ஷன் சி அகமதாபாத், ஆப்ஷன் டி பூனா. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.